ஹாய் everyone, this is ஆர்வி சரண்யா. இது சவுத் ஃபர்ஸ்ட் தமிழ். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தாவேகா கூட்டணி அமைய போகுது அப்படிங்கிறத மறைமுகமா நேற்று பரப்புரையில பேசும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அந்த வகையில 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக இல்லாம அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அமைய இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் விவாதங்கள் எழுந்திருக்கு. இது எப்படி சாத்தியமாகும், பாஜக நிலை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். விஜய் அரசியலுக்கு வந்து தன்னுடைய முதல் மாநாட்டில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், ஆட்சி அதிகாரத்துல நான் பங்கு தருவேன் அப்படின்னு பேசியிருந்தார். அப்போ தன்னோட தலைமையில தான் கூட்டணி, நான் ஒரு கூட்டணியே அமைப்பேன், நான் தான் தலைவரா இருப்பேன், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளரா இருப்பேன் அப்படிங்கறத அந்த அறிவிப்பு மூலமா சொன்னார். எனவே இந்த அறிவிப்புல இருந்து அப்ப மூன்றாவது கூட்டணி விஜய் தலைமையில அமைய இருக்கு அப்படிங்கிற பேச்சுக்கள் கிளம்ப ஆரம்பிச்சு. விஜய் அரசியலுக்கு வராரு அப்படிங்கும் போதே அதிமுக அதை ஒரு வாய்ப்பா பார்த்தது. ஏன்னா நாம தாவேகாவோட கூட்டணி போகலாம் அப்படின்னு. ஆனா ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு விஜய் பேசினது அதிமுகவுக்கு ஒருவித அதிருப்தியை கொடுத்தது. ஏன்னா தன்னோட தலைமையில கூட்டணி அப்படிங்கும் போது அதிமுக எப்படி அவங்களோட கூட்டணி போய் சேரும், அப்ப ரெண்டு தலைமை எப்படி ஒன்னா சேருவாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்தது. அவர் முக்கியமா அந்த அறிவிப்பை வெளியிட்டது திமுக கூட்டணியில இருந்து ஒரு சில கட்சிகள் வெளியேறலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டாரு. எப்படி இருந்தாலுமே தான் தன்னோட தலைமையில தான் கூட்டணி அமையும் அப்படிங்கிறத வாய்ப்பு வரும்போதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இது அறிவிப்பா கூட வெளியிட்டாங்க. அந்த வகையில தான் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது 4 முனை போட்டியாவே பார்க்கப்பட்டது. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட கூட்டணி அப்படிங்கறத விட தாவேகாவோட கூட்டணி அப்படிங்கறத அவர் விரும்பினார். அவர் ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கறதுனால அவர் மேல எந்த விமர்சனங்களும் இல்லை. ஏன்னா அவர் இப்பதான் முதன்முறையா அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கறதுனால தாவேகா கூட்டணி நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி விரும்பினதுனால ரெண்டு பேருமே மறைமுகமா பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டது. அதாவது எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் நேரடியா ரெண்டு பேரும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலைனாலும் கூட ரெண்டு கட்சிகள் தரப்புல மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்தினதா சொல்லப்பட்டது. அப்ப தாவேகா அதிகமான தொகுதிகளை எதிர்பார்த்தது. சொல்ல போனா அதிமுக கிட்ட இருந்து சரிபாதி தொகுதிகளை எதிர்பார்த்தது. இன்னும் சொல்லணும்னா 2.5 வருஷம் நம்ம ரெண்டு பேரும் ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பேச்சுவார்த்தையை அவங்க ஆரம்பிச்சாங்க. இந்த மறைமுகமான பேச்சுவார்த்தை அப்படிதான் ஆரம்பமானது அப்படிலாம் சொல்லப்பட்டது. அதனாலதான் இந்த பேச்சுவார்த்தை தொடக்க புள்ளிலேயே முடிஞ்சிருச்சு அப்படிலாம் இப்போ செய்திகள் வர ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல எடப்பாடி பழனிசாமி பாஜக பக்கம் போறாரு, அதிமுக பாஜக கூட்டணி அமையுது. இதை வந்து விஜய் எதிர்பார்க்கல. அதனாலதான் அவ்வளவு நாள் வரைக்கும் அதிமுகவை எதிர்க்காதவர், கட்சி தொடங்கி முதல் மாநாட்டில இருந்து அதுக்கப்புறம் அவர் எப்பெல்லாம் பேசினாரோ அப்பெல்லாம் அதிமுக விமர்சனம் செய்யாதவர், அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததும் இதை பொருந்தாத கூட்டணி அப்படின்னு விமர்சனம் பண்ணார். ஏன்னா அவருக்கும் ஒரு விருப்பம் இருந்தது, அதிமுக நம்ம வருங்காலத்துல கூட்டணி அமைக்கலாம், அதாவது தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில இந்த கூட்டணி பத்தி நம்ம பேசலாம் அப்படிங்கறதுலாம். ஏன்னா அவர் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சாதான் ஆட்சி அதிகாரத்துல அவரால் உட்கார முடியும் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். மூன்றாவது கூட்டணி அமைக்கிறார் அப்படின்னா ஓரளவு வாக்கு வங்கியை காட்ட முடியும். ஆனா ஆட்சி அதிகாரம் அவருக்கு வருமா அப்படிங்கறதெல்லாம் சந்தேகம் இருந்ததுனால ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கறதுல அவரும் விருப்பப்பட்டாரு. அவருடைய தேர்வு அதிமுகவா தான் இருந்தது. அப்ப அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததுனால இவரால மேற்கொண்டு அங்க போக முடியல. ஏன்னா அவர் தொடர்ந்து திமுக விமர்சிக்கிற மாதிரி பாஜக விமர்சனம் பண்ணாரு. எனவே விஜயை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு கட்சிகளோட கூட்டணி அமைக்க போறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களோட கூட்டணி அமைக்க போறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் முக்கியமா எதிர்பார்த்தது திமுக கூட்டணி கட்சிகள்ல இருந்து ஏதாவது ஒரு கட்சி வெளியேறினா அவங்களோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டாரு. குறிப்பா விசிகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கு அவர் ரொம்பவே விருப்பப்பட்டாரு. ஆனா விசிகா ஆரம்பத்தில இருந்தே விஜய்க்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்தாங்க. அடுத்ததான் அவர் ரொம்ப எதிர்பார்த்தது காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுக்கும் அவர் ரொம்பவே விருப்பப்பட்டாரு. ஆனா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே திமுகவோட கூட்டணி போகலாம் அப்படிங்கறதா ராகுலோட விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் என்ன பண்றாங்கன்னா தாவேகாவோட கூட்டணி போகலாம், நமக்கு அதிகமான இடங்கள் கிடைக்கும். ஏன்னா திமுக கிட்ட போனோம்னா போன தடவை கொடுத்த இடங்களை விட ஒரு சில தொகுதிகள் தான் அதிகமா கிடைக்கும். ஆனா தாவேகா அப்படிங்கிறது புதிய கட்சி, நம்ம அதிகமான இடங்களுக்கு டிமாண்ட் பண்ணலாம், நிறைய பேர் போட்டியிடலாம் அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட பிரிவினரோட விருப்பம். அதனால அவங்களும் டெல்லியில முயற்சி எல்லாம் பண்றாங்க, தாவேகாவோட நம்ம கூட்டணி போகலாம் அப்படின்னு. ஆனா டெல்லி அதுக்கு சிக்னல் கொடுக்கல. இந்த நிலையில தான் விஜய் தரப்பு ஒரு முடிவு பண்ணுது, நம்ம இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய கூட்டமே கூட்டணி கட்சிகள் நம்மளை நோக்கி வரணும், அந்த அளவுக்கான கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க பெருவாரியான கூட்டத்தை கூட்டுறாங்க. முதல் வாரம் விஜய்க்கு கிடைத்த வரவேற்பு, அடுத்த வாரம் விஜய்க்கு கிடைத்த வரவேற்பு அப்படிங்கிறது அரசியல் களத்துல ரொம்பவே பேசு பொருளா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி ஊடகங்களும் வெளிச்சம் கொடுத்ததுனால கண்டிப்பா விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில தான் கரூர் சம்பவம் நடந்தது. இது யாருமே எதிர்பாராத ஒரு துயர சம்பவம். இந்த சம்பவத்திற்கு பிறகு
விஜயோட அந்த கூட்டணி கணக்கு அப்படிங்கிறது டோட்டலாவே மாறி இருக்கு. தன்னோட தலைமையில கூட்டணி அப்படிங்கறத தாண்டி தான் ஒரு பெரிய கட்சியில கூட்டணி அமைக்கணும், அதுதான் இப்போ நமக்கு சேஃப் அப்படிங்கிற முடிவுல அவர் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில இந்த சம்பவம் நடந்த உடனே எடப்பாடி பழனிசாமி விஜய் கிட்ட பேசினதா சொல்லப்பட்டது. நாங்க உங்களுக்கு ஆதரவா இருப்போம் அப்படின்னு. அப்ப கூட்டணி குறித்து அதிமுக தரப்பு பேசினதாம் சொல்லப்பட்டது. ஆனா தாவேகா தரப்புல எந்த பதிலும் சொல்லல. இவங்க அப்படி சொல்றதா இருந்தா ஜனவரியில தங்களோட முடிவை அறிவிக்கலாம், அதிமுக கூட்டணியா இல்லையா அப்படிங்கிற முடிவை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கொஞ்சம் நாள் தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் தாவேகா கிட்ட இருந்து ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்புறாரு. ஏன்னா அப்படியான ஒரு நெருக்கடியில அவங்க இருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி போறதுல அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனா அங்க பாஜக இருக்கு. எனவே பாஜக அல்லாத கூட்டணி அப்படின்னா விஜய்க்கு அது ஓகே. அதே போல எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜக இல்லாம தாவேகா கூட்டணிக்குள்ள வருது அப்படின்னாலும் அவருக்கும் ஓகே தான். எனவே இவங்களுடைய அந்த முடிவை எங்க கொண்டு போவாங்க அப்படின்னா பாஜக கிட்ட தான் கொண்டு போவாங்க. பாஜக அந்த முடிவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். அதாவது ஒரு கூட்டணி அமைச்சிட்டு பிரேக் பண்றது அப்படிங்கிறது பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம். இங்க கூட்டணியை பிரேக் பண்ண போறது எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் அந்த முடிவை சொல்ல போறது பாஜக தான். பாஜக அக்செப்ட் பண்ணாதான் எடப்பாடி பழனிசாமியால பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வர முடியும். அது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அப்படியான ஒரு நெருக்கடியும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. இப்ப எந்த புள்ளியில பாஜக இந்த ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு அவங்களும் சில ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. அதுல விஜய்க்கு 15% இருந்து 20% வாக்கு வங்கி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த மொத்த வாக்கு வங்கியில 60% பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில தான் அதிமுக பாஜக தாவேகா கூட்டணி அமைஞ்சா அது நிச்சயமா திமுகவுக்கு சாதகமாகலாம். அதுவே பாஜக வெளியேறி அதிமுக தாவேகா கூட்டணி அமையுது அப்படின்னா அது நிச்சயமா திமுகவுக்கு சவாலா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. எனவே இந்த ஒரு விஷயத்துக்காக பாஜக கூட்டணி முறிவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். நாங்க வெளியேறினா பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறினா தாவேகா அதிமுக கூட்டணிங்கிறது திமுகவுக்கு சவாலா இருக்கும், அது திமுக ஆட்சியை அகற்ற வைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பாஜக அந்த கூட்டணியில இருந்து வெளியேறலாம். ஆனா இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது பாஜகவோட கையில தான் இருக்கு. எனவே திமுக ஆட்சியில இருந்து அகற்றணும், அதுக்கு இப்படியான நம்ம ஒரு கூட்டணி கணக்கு போட்டாதான் நிச்சயமா திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிற அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி பாஜக கிட்ட பேசவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி விஜயோட கூட்டணி கணக்குங்கிறது வேற, கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயோட கூட்டணி கணக்குங்கிறது வேற. இப்ப அவரு இந்த கூட்டணிக்குள்ள வர விருப்பப்படுறாரு. எனவே இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி பாஜக கிட்ட இப்படி ஒரு கால்குலேஷன் சொல்ல வாய்ப்பு இருக்கு. இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னா அதிமுக தாவேகா கூட்டணி அமையுது, பாஜக இல்லாம 2 பேரும் கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளை நம்மளால இழுக்க முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரு. ஒருவேளை திமுக அதிகமான தொகுதிகள் கொடுக்காத பட்சத்துல இந்த முயற்சியை அவரால் எடுக்க முடியும் அப்படிங்கறதான் எடப்பாடி பழனிசாமியோட அதீத நம்பிக்கை. 2011 விஜயகாந்தோட கூட்டணி அமைக்க திமுக விருப்பப்பட்டது, அதிமுக விருப்பப்பட்டது. கடைசியில ஜெயலலிதா விஜயகாந்த் கூட்டணி தான் அமைந்தது. அந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்தது. 2011 திமுக படுதோல்விக்கு பல காரணங்கள் இருந்தது. 2G ஸ்பெக்ட்ரம், மின்வெட்டு, இதையெல்லாம் தாண்டி விஜயகாந்த் அதிமுக கூட்டணி. எனவே இப்படியான ஒரு கூட்டணி 2026 அமையும் போது 2011 என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அதே அளவுக்கு இல்லைனாலும் கூட ஓரளவு திமுகவுக்கு நம்மளால டஃப் கொடுக்க முடியும், திமுகவுக்கு சவால் கொடுக்க முடியும் இந்த கூட்டணியால அப்படிங்கறதான் தாவேகா அதிமுக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ள அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து அதிமுக தாவேகா கூட்டணி அமையுமா, விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் கைகோர்க்கிறார்களா அப்படிங்கிறது இன்னும் சில நாளையில தெரிய வரும். இதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஜனவரி மாதம் தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படி. இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.